கனிகா, குளிச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? நான் முந்தா நேத்து தான் குளிச்சேன். ஸ்மெல் வருதா? இல்ல, இது ஒரு மாதிரியான நல்ல வேர்வை வாசனை. பிடிச்சிருக்கா? அப்புறம் அப்படின்னா இனிமே நான் குளிக்கவே மாட்டேன். டாக்டர் பத்மா எப்பவுமே உங்களை பற்றி சொல்லுவாங்க கூப்பிடும் போதெல்லாம். நீங்கள் இங்கே வரீங்கன்னு தெரியும் போது ஆக்சுவலி ஐ வாஸ் எக்ஸைட்டட். எப்படியாச்சும் நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். இப்படி ஒரு ஸ்டேஜில் இருந்தோம் வாழ்க்கையில் உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கேன். குட். வனிதால ஒரு காலம் பண்ணியிருந்தீங்கல்ல? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். யா கரெக்ட். அது நான் தான் எழுதுனது. தம்பி சொன்னாரு, நான் எழுதுனேன். ஓ சும்மா சொல்லக்கூடாது. சம் ஹேண்ட் ரைட்டிங் வேற யாருக்கும் புரியாது. யோ ஃபைன் ஸ்டீஃபன். என்னை விட நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க. பத்மாவோட மெடிசனே நீங்கள் கண்டினியூ பண்ணால் போதும். மூச்சு விட முடியாமல் இருக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரு இன்ஹேலர் எழுதி தரேன். பர்சிஸ்டன்ட் ஆகுதுன்னா மெடிகேஷன் பண்ணலாம். ஓகே டாக்டர், என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க? வாய் அது சும்மா தெரிஞ்சுக்கலாம். தெரியல, சம் பிராண்ட். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு. பண்ணக்கூடாது, எப்பவும் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குற எந்த பர்ஃப்யூமையும் ஒய்ஃப் யூஸ் பண்ணவே கூடாது. பாசத்தோடு அதை வாங்கி வச்சு அலமாரியோட வச்சு பூட்டி வச்சிடணும். மற்ற ஆம்பளைங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம ஒய்ஃப் கிட்டே இருந்தா புருஷனுக்கு தான் டென்ஷன். ஆனால் ஒரு லவருக்கு வாங்கி கொடுக்குற பர்ஃப்யூம் பெஸ்ட்டாக இருக்கும். அது கரெக்ட் தான். ஆனால் அது நமக்கு கிடைக்கலையே ஸ்டீஃபன். அதுக்கு நீங்கள் ஒரு காதலியானா போதுமே. ஆ என்ன சொல்கிறீங்க? யூ ஆர் இம்பாசிபிள் ஸ்டீஃபன். பி இம்பாசிபிள் டாக்டர். அசாத்திய படம், அசாத்திய சாப்பாடு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் அசாத்தியமாக வாழ்ந்தாதான் நம்ம இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும். இப்போ நீங்க பேசுறது கூட வனிதால எழுதின அதே பாஷையில தான். டாபிக்கை மாத்தாதீங்க. விட மாட்டீங்களே. இல்ல சரி இருக்கு, ஆனா இங்க இல்ல, வெளியூர். டாக்டர். ஓ, அப்போ பழைய எம்பிபிஎஸ் கிளாஸ்மேட்டா? யுவர் கெஸ் இஸ் ரைட். எம்டிஎஸ் ஒன்னா படிச்சோம். அப்பயே மேரேஜ் பண்ணிக்கல? ஃபேமிலி ஒத்துக்கலையா? ஹே அதெல்லாம் இல்ல, ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவ். 2 பேரும். எங்களுக்கு தோணுச்சு கல்யாணம் பண்ணா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கெட்டு சீரழிஞ்சு போயிடும்னு. அதனால வேற ஆளை கட்டிக்கிட்டோம். வருஷத்துல 1-2 வாட்டி பார்ப்போம். நாங்க போவேன் இல்லாத கான்ஃபரன்ஸோட பேரை சொல்லி. அதான் நல்லது. பழைய காதலர்கள், தோழர்கள், இவங்க எல்லாரையும் வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி பார்க்கறது நல்லது. அந்த மீட்டிங்கோட இன்டென்சிட்டி அடுத்த மீட்டிங் வரைக்கும் நிலைச்சு நிற்கும். டெய்லியும் பார்த்தா அப்போ ஹஸ்பண்டுக்கும் காதலனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? எல்லாரையும் அப்படி ஜெனரலிஸ்டா சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் இந்த மேரேஜிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது பசங்களுக்காக மட்டும்தான் இல்ல. அப்புறம் கல்யாணம்ன்றது ஒரு வசதி தான். மேரேஜ் இஸ் a license to have an extra marital affair. Leave it. நமக்கு அது வேண்டாம், போர் அடிக்குது. கேட்கறதுக்கு செமையா இருக்கு. அப்புறம் இங்க இருந்து எங்க போறீங்க? ஈவினிங் என்ன பிளான்ஸ்? சரக்குதான். You're not supposed to? இவரு தான் குடிப்பாரு, நான் காசு கொடுப்பேன், அவ்வளோதான். அப்படியா? டாக்டர், இங்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சஜஸ்ட் பண்றீங்களா? ட்ரீம் இஸ் மை பே. ஓகே, அப்போ காதல் சம்பந்தமா பேசுறதா இருந்தா வரலாம், பேசலாம். ஏய் சும்மா இருங்க, இல்லனாலும் கூப்பிடலாம்ல. ஷூர். அப்போ பாய். ஓகே பாய். பாய். சரி.